ஹாய் மக்களே! 30 டேஸ் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ்ல இன்னைக்கு டே 15த். இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரபிக் மெஹந்தியோட டெமோ கிளாஸ் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் கிளாஸ்ல அரபிக் மெஹந்திக்கான எலமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம். அந்த எலமெண்ட்ஸ வச்சு இன்னைக்கு சூப்பரான ஒரு அரபிக் மெஹந்தி நம்ம ஃபுல்லா ட்ரா பண்ண போறோம். ஸோ அத நான் எப்படி பண்றேன் அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்த டாபிக்ல இருந்து நிறைய எலமெண்ட்ஸ் வந்து இதுல ஆட் ஆயிருக்கும். ஸோ அது கூட எக்ஸஸா நேத்து நம்ம பார்த்தது மட்டும் ஆட் பண்ணி வரது தான் இந்த அரபிக் மெஹந்தி அப்படின்றது. அரபிக் மெஹந்தி போடும்போது எப்போதுமே நமக்கு கை வந்து ஃபில் ஆகுமான்னு கேட்டா அந்த மாதிரி ஆகாது. ஒரு சென்டர் போர்ஷன்ல ஒரு பர்ட்டிகுலர் ஏரியால கவர் பண்ணி போடுற மாதிரியான ஒரு டிசைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அரபிக். அதாவது ஒரு மினிமலான ஒர்க் வேணும் அப்படின்னு ஒரு கஸ்டமர் கேட்கறாங்கன்னா நீங்க அவங்களுக்கு அரபிக் மெஹந்தியை வந்து சூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இது எப்படி போடலாம் அப்படின்றத நான் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஹேண்ட் ட்ரா பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ரெஸ்ட் லென்த்ல இருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் நான் எப்படி போடுறேனோ சேம் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அரபிக் மெஹந்தி வந்து போடும்போது நீங்க போடுற எலிமெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியா போடணும். ரொம்ப பெருசா போட்டுட்டீங்கன்னா அந்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு முடிஞ்சிரும். டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெண்டிங் இருக்கும். ரொம்ப குட்டியா போட்டுட்டீங்க அப்படின்னா டிசைன்ஸ் நிறைய இருக்கும். நீங்க அதுக்குள்ளவே வந்து முடிச்சிருப்பீங்க. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க அந்த இமேஜ் பார்க்கும்போது உங்களுக்கு அது எவ்வளோ பெருசா இருக்கு, எவ்வளோ தூரத்துக்கு நம்ம போட்டா அந்த ஹேண்ட் வந்து கவர் ஆகும் அப்படின்றத கொஞ்சம் பார்த்து ஃபர்ஸ்ட் ஒரு அவுட்லேயே ட்ரா பண்ணிட்டு அப்புறம் போட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம அரபிக் எலிமெண்ட் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ இது இப்போ போடும்போது ஃபர்ஸ்ட்டு லைட்டா அதாவது கண்ணுக்கு கொஞ்சம் தெரியாத அளவுக்கு ரொம்ப தின்னா வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அத நம்ம டார்க்கன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸோ இதுக்குள்ளார வந்து ஃபில் பண்ணணும். அந்த இத நான் அப்படியே கேப்பா விடுறேன். அண்ட் இதுக்கு அடுத்து என்ன போடணுமோ அத வந்து போடலாம். அண்ட் இந்த இடத்துல ஒரு லீஃப் அந்த லீஃப் வந்து எப்படி போடணும்னா, இந்த மாரி வரைஞ்சிட்டு அதுக்குள்ளார லீஃப் மாரி ட்ரா பண்ணிக்கணும். ஸோ இந்த மாரி நம்ம லைன்ஸ் போடுவோம். நேத்து ஸ்ட்ரோக்ல வந்து நான் சொல்லியிருப்பேன். அதுதான் இதுல யூஸ் பண்றோம். ஸோ இந்த மாரி யூஸ் பண்ணும்போது பக்கத்துல இப்படி தான் வரும். டச் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ நீங்க போடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, டச் ஆகாத மாதிரி வந்து போட்டுறணும். நீங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல டார்க் பண்ணும்போது இந்த இடத்துல கொஞ்சம் பல்ஜா வர மாரி டார்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல தின் ஆக்கிக்கணும். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது தான் உங்களோட அவுட்லுக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆக்சுவலி அரபிக்ல போடுற இந்த எலிமெண்ட்ஸ வந்து இந்த மாதிரி தான் நீங்க டாட் பண்ணணும். நம்ம இதுக்கு முன்னாடி இப்ப இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சேம் டிஸ்டன்ஸ்ல திக்னஸ் இருக்கிற மாரி டாட் பண்ணியிருப்போம். பட் இந்த எலிமெண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் நீங்க பண்றப்ப இதே மாதிரி டாட் பண்ணணும்.
ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அரபிக் மெஹந்தி டிசைன் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். போட்டிங்கனாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ இதோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் அப்லோட் பண்ணுறேன். செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க் யூ ஸோ மச்.